புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் திங்கட்கிழமை மாலை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவனை தெருநாய் ஒன்று பாய்ந்து கிடைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மனோகரன். வணக்கம். இது தொடர்பான மேல் விவரங்கள். வணக்கம். பள்ளி சிறுவனை வெறிநாய் கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பெரிய கடை வீதியில் வசிப்பவர் சுகூர். இவரது மகன் அப்ரான் அங்குள்ள பள்ளியில் யுகேஜி படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த அப்ரானை வீட்டுக்கு அருகே விளையாடி கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த வெறிநாய் ஒன்று அப்ரான் மீது பாய்ந்து கடித்தது. இதில் நிலை குளிர்ந்த அப்ரான் கீழே விழுந்தான். இந்நிலையில் அந்த வெறிநாய் அவன் முகத்தில் உள்ள சதையை கடித்து குதறியது. இதனால் அலறி துடித்த அப்ரானின் அழுகுரல் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஓடி வந்து சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரம்பக்குடி பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெறிநாய்களும் தெரு நாய்களும் ஏராளமாக சுற்றித் திரிவதாகவும் கடந்த 2 மாதங்களாக 10க்கும் மேற்பட்டோரை கடித்து காயப்படுத்தியுள்ளதாகவும் அவற்றை பிடிக்க பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரம்பக்குடி பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மனோகரன்.